கிட்டத்தட்ட 11 மணி நேர காங்கிரஸ் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரசின் கோட்டையாக இருந்த அமேதியை பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் இருந்து மீட்க ராகுல் களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இம்முடிவு பாஜகவுக்கு பயந்த அல்லது எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கா என கேள்வி எழுந்துள்ளது. ராகுலின் திட்டம் பலனளிக்குமா? பார்க்கலாம். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் வரும் 20ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் அமேதி, ரேபரேலி தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரசின் கோட்டையாக உள்ள ரேபரேலியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வெற்றி பெற்று எம்பியாக உள்ளார். அதே நேரத்தில் காங்கிரசின் மற்றொரு கோட்டையான அமேதியில் 2014 முதல் 2019ஆம் ஆண்டு வரை ராகுல் காந்தி வெற்றி பெற்ற நிலையில் 2019இல் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் ராகுல் தோற்றது காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவானது. இதனால் தனது கோட்டை தொகுதிகளான அமேதி, ரேபரேலியில் வலுவாக கொடியை நாட்ட பல கட்ட ஆலோசனைகளை காங்கிரஸ் நடத்தி வந்தது. அதன்படி அமேதியில் ராகுலையும் ரேபரேலியில் பிரியங்கா காந்தியையும் களமிறக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதராவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் தவிடுபொடியாக்கி 11 மணி நேர காங்கிரஸ் உயர்மட்ட கூட்டத்திற்கு பின் வேட்புமனு தாக்கலின் கடைசி நாளான இன்று ரேபரேலியில் ராகுல் காந்தியும் அமேதியில் கிஷோர்லால் சர்மாவும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமேதி தொகுதியை பொறுத்தவரை காந்தி குடும்பத்தை தவிர யார் நின்றாலும் தோல்வியை விட என்றிருந்த நிலையில் ராகுல் காந்தியே தோற்று அந்த பெயரையும் இல்லாமல் ஆக்கினார். தன்னுடன் நேருக்கு நேர் போட்டியிட்டு வெல்ல முடியுமா என ராகுலிடம் ஸ்மிருதி நேரடி சவால் விட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பிரதமர் வேட்பாளர் அளவுக்கு ராகுல் பேசப்பட்டு வரும் நிலையில் அமேதியில் ஸ்மிருதியுடன் நேருக்கு நேர் மோதி கடும் போட்டி போடுவதை காட்டிலும் ரேபரேலியில் எளிதில் வெற்றி பெற ராகுல் முனைப்பு காட்டியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். 2018ஆம் ஆண்டு காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து ரேபரேலியில் சோனியா காந்தியிடம் தோற்ற மாநில அமைச்சரான பிரதாப் சிங் ராகுலை எதிர்கொள்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரை பிரதாப் சிங் சிறிய இலக்காக பார்க்கப்படுவதாகவே தெரிகிறது. ஏற்கனவே வயநாட்டிலும் ராகுல் போட்டியிட்டுள்ள நிலையில் ஒருவேளை வயநாடு, ரேபரேலி என 2 தொகுதிகளிலும் வென்றார் இந்தி பேசும் மாநிலத்தின் அதிகாரம் என்ற நோக்கில் ரேபரேலி வெற்றிக்கே ராகுல் முன்னுரிமை அளிப்பார் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ரேபரேலியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரியங்கா காந்தி இம்முறை நிச்சயம் அரசியல் காலடி எடுத்து வைப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் குடும்ப அரசியல் என பாஜக விமர்சிக்கும் வகையில் சோனியா ராகுலுடன் தானும் நாடாளுமன்றத்திற்கு செல்வதில் பிரியங்காவுக்கு விருப்பமில்லை என கூறப்பட்டது. அவரது கணவர் ராபர்ட் வதராவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கும் அதே காரணம் என தகவல் வெளியானது. ராபர்ட் வதராவை பொறுத்தவரை பலமுறை அவர் வாய்ப்பு கேட்டதாகவும் தொடர் ஊழல் புகார்களால் அவருக்கு காங்கிரஸ் வாய்ப்பு மறுத்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் அமேதியில் போட்டியிட ராகுல் மறுத்ததே அவரின் முதல் தோல்வி என பாஜக மூத்த தலைவர் அமித் மால்வியா கடுமையாக விமர்சித்துள்ளார். தோல்விக்கு பயந்து ராகுல் காந்தி ஓடியுள்ளதாகவும் அவரது சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 2 தொகுதிகளிலும் வெல்வது ராகுலுக்கு எளிதே என்ற போது ஸ்மிருதியுடன் நேரடி போட்டிக்கு அவர் அஞ்சினாரா எனவும் அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.